ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது ரைஸ் கீருங்க. பாஸ்மதி அரிசி வச்சு ஒரு ரைஸ் கீர் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சட்டுன்னு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டு அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க. நல்ல நெய் சூடான உடனேங்க கேஷ்யூஸ் போட்டு அது ப்ரௌன் ஆன உடனே அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனால் போதுங்க, ரொம்ப கரிச்சிடாமல் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்லியே வந்து அதே பேன்லங்க பாருங்கன்னா நான் ஒரு கரண்டி அளவு தான் ரைஸ் சேர்த்துருக்கேங்க. நம்ம இது கம்மியாக போட்டாவே அதிகமாக வருங்க. அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு அரிசி நிறைய போட்டு நம்ம பாசிப்பருப்பு பாயசத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் பாசிப்பருப்பு நிறைய போட்டு செய்கிற மாதிரிலாம் தேவையில்லைங்க. இது சும்மா ஒரு கரண்டி அரிசி போட்டாவே இது வந்து நிறைய வருங்க. இந்த அரிசி வந்து அந்த நெய்லியே போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆன உடனே இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அரிசி நம்ம வாஷ் பண்ணல, திரும்ப இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டு வேறு தண்ணி தான் சேர்த்த போகிறோங்க. அதனால தான் பாருங்கள், இப்போது ஃபுல்லாக வந்து 2 கப் தண்ணி ஊற்றுனங்க. அது எல்லாமே ஊறி நல்லா வெந்துடுச்சுங்க. திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நான் வீடியோக்காக வந்து இந்த மாதிரி பேனில் செய்கிறேங்க. நீங்கள் வந்து பவுலில் கூட செஞ்சுக்கலாம். முக்கால்வாசி அரிசி வெந்துருச்சுங்க. இன்னும் நல்லா வெந்த உடனே இதை வந்து நம்ம இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா அரிசி வெந்த உடனே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்க, கொஞ்சம் குங்குமப்பூ வந்து சுடு தண்ணிலையோ இல்லை சுடு பால்லையோ வந்து ஊற வச்சுக்கிறோங்க. நம்ம இப்போ அரிசி வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியிலேயே வந்து சூடாக கொஞ்சம் தண்ணி எடுத்து இது வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சுக்கிட்டுங்க. இந்த கீருக்கு தேவையான கலரும் ஃப்ளேவரும் இந்த குங்குமப்பூ மட்டும்தாங்க. அதனால குங்குமப்பூ வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு தேவைப்படுங்க. பாருங்க, கலர் எப்படி மாறி குங்குமப்பூ இன்னும் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே அரிசி வெந்துருச்சா பார்க்கலாங்க. இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாஃப்ட் ஆகிடணுங்க. நம்ம அரிசி வந்து சாஃப்டாக இருக்கான்னு தொட்டு பார்த்திங்கன்னா தெரியுங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டான உடனே இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டுங்க. ஃப்ரீ ஃப்ளோயிங் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வந்து பால் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக தான் இப்போ நான் பால் சேர்த்துருக்கேங்க. 1 டம்ளர் அளவுக்கு தான் பால் சேர்த்துட்டு இது கூட வந்து இந்த கீருக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம திரும்ப பால் சேர்த்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த பாலில் வந்து அந்த அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த அரிசி. இன்னொரு தடவை பால்லையே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குங்குமப்பூவோட எக்ஸ்ட்ராக்டை அதை வந்து இது கூட ஊற்றிட்டு கலந்து விட்டோம்னா அந்த அரிசி வந்து நல்ல மஞ்சள் கலராக ஆகிடுங்க. குங்குமப்பூவோட ஃபுல் கலரும் அந்த அரிசியில் வந்து எடுத்து அப்சர்வ் ஆகி அரிசியோட கலரே பாருங்க மஞ்சள் கலராக மாறிடும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லா வந்து இந்த சுண்டி வர அளவுக்கு இது பாருங்கள், இந்த அரிசி வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின பால்லே திக்காயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ கீருக்கு தேவையோ அந்த பாலை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்க கலந்துக்க போகிறோங்க. நான் வந்து 1 லிட்டர் பால், திக்கான பால் வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி இந்த ரைஸை வந்து இன்னொரு தடவை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து திரும்ப மீதி பாலை வந்து சேர்த்துக்கலாங்க. கண்டன்ஸ் மில்க், அந்த ஸ்வீட்னிங் எல்லாம் வந்து இந்த அரிசியில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பாருங்கள் மீதி பால் வந்து சேர்த்துக்கிறோங்க. திக்கான வந்து பாலை வந்து இப்போ சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கீர் வந்து ரெடி ஆகிடுங்க. ரைஸ் கீரு இது வந்து நம்ம யூஸ்வலாக ஜவ்வரிசியில் இல்லைன்னா சேமியாவில் அப்படி தான் செய்வாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசியில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, வித்தியாசமாகவும் இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஷ்யூ நட்ஸும் போட்டுட்டாங்க, வறுத்து வச்சுருந்த முந்திரியும் போட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இது வந்து சில்லாகவும் சர்வ் பண்ணிக்கலாங்க, இல்லை வந்து ஹாட்டாகவும் குடிக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. டக்குன்னு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க, இல்லை யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது மாதிரி வந்து பாஸ்மதி அரிசி சும்மா கொஞ்சம் ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க. நம்ம சூப்பராக இந்த கீர் வந்து ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், சர்விங் பவுலில் சூப்பராக சூடாக வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இல்லை வந்து இது நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு குடிச்சிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் இப்போ குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, இது மாதிரி வந்து வித்தியாசமான ரெசிபீஸு
ஈஸியான சட்டுன்னு செய்கிற இது மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வீடியோ சரியில்லைங்களா?